வீட்டுல வேலை பாக்குற பொண்ணையே நம்ம ஹீரோ கட்டி பிடிக்க போகிறாரு. அது அதே வீட்டுல வேலை பாக்குற இன்னொருத்தர் பாத்துறாரு. அப்படி பார்த்து தப்பா நினைச்சவரு வண்டியில போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட நீங்க பண்றதெல்லாம் சரியில்லை சார், ஆல்ரெடி நீங்க உங்க வைஃப் கிட்ட பேசாம இருக்கீங்க, இந்த டைம்ல நீங்க இப்படி பண்றது சரியில்லைன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவுமே நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அந்த பொண்ணுக்கு ஒர்க்கிங் விசா முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு தான் நான் ஆறுதல் சொல்ற மாதிரி கட்டி பிடிச்சேன், வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனா இதே பயம் நம்ம ஹீரோயினோட அண்ணன்களுக்குமே இருக்கு. அந்த வீட்டுல வேலை செய்யற பொண்ணோட ஒர்க்கிங் விசா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே ஒரு ஆபீசரை செட் பண்ணி என்கொயரிக்காக அனுப்புறாங்க. அப்படி வந்தவருமே ஹீரோவோட வீட்டுல ஒரு இடத்த கூட விடாம சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுமே எங்க ஜமீலா மாட்டிக்குவாளோன்னு சொல்லி பயந்து ஒவ்வொரு ரூமா எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. எவ்வளவு தேடியுமே வீட்டுல யாரையுமே காணோம். நம்ம ஹீரோவுக்குமே ஜமீலா எங்க போயிருப்பான்னு சொல்லி சந்தேகமா பின்னாடி வழியா வந்து பார்க்கும்போது அங்க பின்னாடி சுவத்து மேல ஒரு ஏணி இருக்கு. சரி, இது வழியா வெளியே போயிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவே யோசிச்சுக்கிறாரு. வெளியே வந்து ஆபீசருமே உள்ள எல்லாம் எந்த பொண்ணுமே இல்ல, இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோயினோட அண்ணா தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே வெளியே வந்து அவங்கள மிரட்டி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே ஜமீலோட நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு போன் எடுக்காம எங்கேயோ ஓடி போயிடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஜமீலா கிட்ட இருந்து போன் வருது. கால் அட்டன் பண்ண நம்ம ஹீரோமே எங்க பொண்ணு ஜமீலா, இவ்வளவு நாள் எங்க இருந்தேன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே சார் நான் உங்களை மீட் பண்ணணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர முடியுமான்னு சொல்லி கூப்பிடுறான். அங்க போய் பார்த்தா ஜமீலா கிட்ட ஒரு பையன் வம்பிழுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஜமீலா அந்த பையன் கிட்ட இரு நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிடுறா. இப்போ ஜமீலாவுமே அந்த பையன் தான் சார் என்னோட கசின் பிரதர், அவ என்ன தப்பான தொழிலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, ஆனா நான் உங்க வீட்டுல இருக்கும்போது எனக்கு ரொம்பவே சேஃபா இருந்துச்சு, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுறா. இப்படி கேட்டதுமே ஹீரோவோட மூஞ்சியே மாறிடுது. என்னதான் இருந்தாலுமே இந்த பொண்ணை இப்படி விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி திரும்ப தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு.